கனியிட ஏறிய சுளையும் ஊற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என்றும் என்னுயிர் என்பேன் கண்டே. தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆஹா ஆஹா அருமை. என்னதான் பட்டிமன்ற முறைப்படி வந்த உடனே உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும்ல. கண்டிப்பா நிச்சயம். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேற வெற்றிகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? யாரு? எங்களுடைய பாட்டு தான். இந்த காலம் தாங்க. இந்த காலம் அன்னபாரதி அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனல் அந்த காலத்துல வைக்க முடியுமா? வைக்க முடியுங்க. நான் கேக்குறேன், அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனல் அந்த காலத்துல ஆரம்பிச்சிருக்க முடியுமா? யூடியூப் சேனல் உண்டா? இல்ல சேனல்ல போய் பேசிருக்க முடியுமா? சேனல் உண்டா? நான் கேக்குறேன். இந்த காலத்துல வாழ்ந்ததுனால தான் இந்த காலத்துல உங்க திறமைகள் எல்லாம் வெளிப்படுறது 1000 மீடியாக்கள் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி எடுத்துறீங்க. மொத பாயிண்ட் அச்சாணி மாதிரி பாயிண்ட். நீங்க எல்லாம் பேசாம எஞ்சி வீட்டுக்கு போங்க. பேமெண்ட் எங்க? உங்களுக்கு ஆயில்மெண்ட் தான் கிடைக்கும். ஆமா, உங்களுக்கு வளர்ச்சிக்கு இப்ப ஒரு பாட்டு போடுற பாருங்க. சூப்பர்க்கா. வெற்றி எல்லாம் அவங்க கூட வரும், நீங்க போறீங்கடா நல்ல பெருமை பெறும். சத்தியத்தை மேல பேசுகிற எங்க உத்தமரு நல்ல வசந்தவரு. இவரை போல இங்க யாரும் இல்ல, அழகி பாரு நீ உலகத்தில. அண்ணனையா அண்ணனண்ணா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் ஓ பேரையா. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி தினதா தின தின தினதா குட்டி வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். தொட்டி தொட்டி இழுத்து வரும் சோடான தங்கனோ. தேங்க்யூ சோ மச். இந்த கால பாடலாம் கொடுக்க முடிஞ்சது. கவிதாக்கா, இத்தனை பேரை நான் இந்த 2 பேரை நான் கூடவே கூட்டிட்டு போறேன். கூடவே சுத்துற செவ்வாழைங்கிற மாதிரி என்னைக்காவது எனக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கியாம்மா? எங்கம்மா? வர்ற 15 புரோட்டாவை திங்கிற கிளம்புற, வர்ற 15 புரோட்டாவை திங்கிற கிளம்புற. ஒரு நாள் வந்தாலும் பொட்டு வச்ச தங்க கூட எப்படி பாடுறாங்க பாரு. கத்துக்கோமா அந்த விஷயம். இல்ல இல்ல, அவங்க எங்க அண்ணி உங்களை பத்தி பாடுவாங்க. அவங்க 2 பேரும் தான் பாட மாட்டாங்க. தெளிவா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல. எங்க அண்ணி எப்பயுமே உங்களுக்கு பெருமையா தான் இருக்கும். அவங்க எல்லாமே வாரி விட்டு போயிடுவாங்க. நடுவரவுல இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? பழைய சாதம் தான் பிரச்சனையா? ஆமா. ஒரு காலத்துல நீங்க பழைய சாதம் சாப்பிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு 10 மணிக்கு மேல போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பசின்னு வந்தா தண்ணி ஊத்தி மூடிட்டேன். சோறு இல்ல, இந்த பட்டி போட்டு அடிச்ச காலம் தான் அந்த காலம் தாங்க. இன்னைக்கு 1 மணிக்கு வந்தாலும் பசின்னு வந்தா எந்திரிச்சு மாவு வச்சு இந்த தோசை ஊத்தி கொடுக்கக்கூடிய காலங்க. பெப்பர் தூக்கல ஒரு ஆஃப் ஆயில் போடு அப்படின்னு இந்த காலத்துல தான் சொல்றாங்க. போட்டு கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அதுக்கு சட்னி என்ன கவலைப்பட மாட்டேன். ரெடிமேடா கண்டிப்பா ஒரு பொடி இடிச்சு வச்சிருப்பாங்க. ஓ, ரெடிமேட் பொடி. மிளகா பொடினா எங்க ஊர்ல ஃபேமஸ் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? அந்த காலத்துல எங்க அம்மா ஒரு தோசை சுடுவாங்க, சட்னின்னு ஒண்ணு வைப்பாங்க. 4 தெருவுக்கு மணக்கும். எனக்கு 2-3 தோசை எனக்கு போதுமா இருக்கும். எங்க அம்மா கூட ஒரு தோசை சாப்பிடியா, கூட ஒரு தோசை சாப்பிடுவாம்பாங்க. சட்னி அந்த அளவுக்கு ருசியா இருந்து மனமா இருந்து. ஆனா என் சண்டாளி இன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு சட்னி வைக்கா, நொங்கு நுரையும் மூக்கு செடி போலதாங்க இருக்கு. தூக்கி போட்டோம்னா பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழுந்துக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு சட்னி வைக்க என் பொண்டாட்டி புதினா சட்னியா. ஆமா, அது மாடல் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பச்சை புள்ள ஆய் போன போலே இருக்கு. என் பொண்டாட்டி மட்டும் பத்தினி இல்லக்கா, என் பொண்டாட்டி வைக்க சட்னியும் பத்தினி தான். என்ன தவிர எந்த மானகட்ட பயிலும் தொட்டிட மாட்டோம். தாமரக்கோட்டை மேடையில் சபதம் செய்கிறேன், இனிமே அன்னபாரதியாகிய நான் வாழ்நாள் முழுக்க புதினா சட்னியை தொடவே மாட்டேன் என்று. இவர் சொன்னதுதாங்க ஞாபகத்துக்கு வரும். புதினா சட்னினாலே கிராசாயி இல்ல, அவர் வேணுன்ட்டு நான் இந்த மைக்க வாங்குறதுக்காக வந்து மைக்க விட்டுருக்கேன். நான் கேக்குறேன், அந்த காலத்துல வாழ்ந்தீங்களே, அந்த காலத்துல பட்டிமன்றம் நடந்தது, அந்த காலத்துல மைக்க கண்டுபிடிச்சாங்களா? மைக்க வச்சு பேசுனீங்களா? இந்த காலத்துல தானே மைக்ல வந்து பேசுறீங்க. அதுவும் மைக்க கூட எவ்வளவு டெக்னிக்கலா மாத்தி வாங்கிட்டு பேசுறீங்க நீங்க. என்ன இப்ப வந்து நாங்க என்ன தோசை கொடுக்கல, தோசை ஊத்தி கொடுக்கல, நீங்க என்ன பண்ணீங்க? ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டிங்க. ஒத்துக்கிறோம். வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருந்தாங்க அந்த கால பெண்கள்லாம். இன்னைக்கு நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம் தெரியுமா? நீங்க ஆட்டுக்கல்ல ஆட்ட, நீங்களே ஒரு ஆட்டுக்கல்லாம் ஆட்ட முடியாதுங்க, எங்க நேரம் இல்லைங்க. காலையில எந்திரிச்சு எப்படி பம்பரம் மாட்ட சுத்தி வரணும் சொல்ற பாருங்க. காலையில இருந்து வாசல தண்ணி தெளிச்சு கோலம் விட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்து அப்புறம் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து அதுக்கு சட்னி அரைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு செஞ்சு அதுக்கு வறுவல் பொருவல் எல்லாம் செஞ்சு ரசம் குழம்பு எல்லாம் வச்சுட்டு பிள்ளைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு லஞ்ச் பேக் கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்காரங்க அனுப்பி விட்டுட்டு அவருக்கு லஞ்ச் பேக் கட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஸ்கூல்ல வேலை செய்யறேன். நானும் காலையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு எனக்கு டிஃபன் பண்ணி எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நானும் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல உள்ள வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரம் வந்து பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொடுத்து
வச்சு சுட்டு நைட் 9 மணிக்கு மேல டிஃபன் பண்ணி கொடுத்து 10 மணிக்கு பாலாத்தி கொடுத்து பிள்ளைங்களுக்கு படுக்க வச்சு அப்பதான் படுக்கிறோம். இப்ப ஒரு பெரிய கைத்தட்டல் மூச்சுடாம பேசுறதுக்கே கொடுங்கக்கா. இதுக்கு மத்தியில மேக்கப்புக்கு மூஞ்சிக்கு இவ 1/2 மணி நேரம் போட்டு எப்படிக்கா? அது மட்டும் ஒரு வேலையை செய்யறேன். ஸ்கூலுக்கு போறேன், பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன், கச்சேரிக்கு வேற பண்ணிட்டு இருக்கேன், கச்சேரி ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வேலைக்கு இடையில சமைச்சு கொடுக்க. ஹலோ ஒரு நிமிஷம். ஆக மொத்தம் பட்டிமன்றம் பேசணும்னா உங்க சொந்த விளம்பரத்தை சொல்லிட்டீங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்ன வேலை? அதிகாலை இல்ல பொங்கல் எழும்பி நீங்க தலைக்கு குளிச்சுக்கலாங்க. என் முன்னாடிகள் அதிகாலை 10 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க. அதிகாலை 10 மணிக்கு எழும்பிட்டு என்ன எழுப்பி விட்டுட்டு அவ போய் படுத்துடுவான். இதுதான் வேலை நடக்கு. என்ன வாசல் தெளிச்சிக்கலாம்? எங்க வாசல் தெளிச்சிய நீங்க? அன்னைக்குள்ள பெண்கள்லாம் நல்லா வேலை செய்தாங்க. வாசல் தெளிச்சாங்க, அப்படி குண்டாஞ்செடியில வாசல் தெளிச்சு மாவால கோலம் போட்டாங்க, ஐஸ்வர்யமா இருக்கு. என் முன்னாடி வாசல் தெளிக்க பாருங்க, ஒரு ஓசை கொண்டு நல்லில செடி வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகள் ஒண்ணுக்கு இருக்க முடியலாம். வாசல் தெளிக்கலாம். வாசல் தெளிச்சா வாசல் எங்க புள்ளி வச்சா அங்க புள்ளி வச்சா கோலத்தை அங்க ஓட்டு போடுவா. இப்ப புள்ளி வச்சு கோலமே கிடையாது. இப்போ டப்பால மாவடைச்சி அதுல கூந்தல் வண்டி ஓடிக்கிட்டு தெரியுமா? அதே போல ஒரு பைப்புல கம்ப குத்தி இங்க ஒரு கோலம் ரெடி. முந்தா நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு விடிய காலம் வீட்டுக்கு போறேன். என் முன்னாடி கோலம் போடுறதுக்கு ரெடி ஆனா அவ என்ன தூரத்தில் பார்த்து என்ன இருங்க இங்க கொஞ்சம் உருட்டிட்டு போங்கன்னா நானும் நம்மளா கலத்திட்டு விட்டுறப்படாதன்னிட்டு நானும் உருட்டினம் பாருங்க. தூக்க கலக்கத்தில் உருட்டினம் பாருங்க. ஏற்றி விட்டு 10 மாக்கா வீடை தாண்டி சித்ரா வீடு தாண்டி போயிட்டு அங்க இருந்து மங்கையர் கரிசி அக்கா கூப்பிடா எக்கப்போ என் வீட்டையும் கொஞ்சம் உருட்டிட்டு பார்ப்போம். வாழ்க்கை கோலமும் நீங்க போடுறீங்களா? சரி, உங்க வீட்டம்மா என்ன வேலை செய்யறாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காந்து. ஒரு வேலை பாக்குறது இல்லம்மா, ஃபுல்லா டிவியே பாக்கா. உங்க வீட்டம்மா படிச்சிருக்காங்களா? ஆமா. என்ன படிச்சிருக்காங்க? எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் படிச்சிருக்காங்க. வேலைக்கு நீங்க அனுப்பல, உட்காருங்க. இல்ல நீங்க வேலைக்கு அனுப்பாம வீட்டுல உட்கார வச்சா அப்படிதான் இருக்கும். படித்த பிறகு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்னது அந்த காலங்க. இன்னைக்கு வந்து சுனிதா வில்லியம் விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்ணி 286 நாள் சாதனை படைச்சது இந்த காலம். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண் உண்மையில 286 நாட்கள் விண்வெளியில போய் சாதனை படைத்த காலத்துல வந்து அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போகும்பொழுது கூட பகவத்கீதை புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போவாங்களாம். அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க. சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதற்காகவே பெண்கள் ஜோரா ஒரு கைத்தல் கொடுக்கறாங்க. இது இந்த காலம் தாங்க. நீங்க கையெல்லாம் தட்டண்டா, விண்வெளிக்கு எல்லாம் போக வேண்டாம் தாய்மார்களே. இப்போ உள்ள பெண்கள் சமையல் கட்டுக்கு பஸ்ல போங்கம்மா. சமையல் கட்டுக்கு போய் முதல்ல சமையல படிங்க. அவள ஸ்விக்கில ஆர்டர் பண்ணது சொமாட்டா. அவன் பெரிய டப்பாயில கொண்டு வரான், பாதி அங்க இருந்து தின்னுட்டு புக்கா பக்க கொண்டு வரான் தின்னுட்டு. அதாவது வேண்டாம். நிச்சயமாக நிச்சயமாக அந்த காலத்தெல்லாம் புருஷன் பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு. நான் என்ன கேக்குறேன் இந்த அண்ணன் கிட்ட, அக்கா நீங்க நல்லா சமைப்பீங்களா? நான் சூப்பரா சமைப்பேன், உனக்கு தெரியும். ஆமாக்கா. எப்படிக்கா உங்க சமையல சொல்லும் போது அப்படின்னு சிரிக்கும் மறக்க முடியுமா? கணங்கத்தா மீனு வாங்கி மாமா மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது குக்கர்ல கொதிக்குது ஓடுது அது ஓடுது வளைய தேடி ஓடுது நீந்துது அது நீந்துது நிலைய தேடி ஓடு போடு கணங்கத்தா மீனு அருமை. நீங்க மீன் குழம்பு வந்துருச்சு. ஆமா. இப்ப என்ன, இப்ப அண்ணனுக்கு வந்து பொண்டாட்டி பிடிக்கல. ஆமா. பெண்கள் சரியில்லை. நான் என்ன கேக்குறேன், நீ எதுக்கு நீங்க எதுக்கு 18 வயசு ஆனா எதுக்கு கல்யாணம் பண்ண? எதுக்கு கல்யாணம் எதுக்கு பண்ணிக்க? வேணாம், பொண்டாட்டி பிடிக்கல, ஏன் கூட வாங்கினா வந்து இல்ல. நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் அதிர்ச்சி ஆகாதீங்க. என்னன்னு சொல்லுங்க. அப்படிலாம் அதிர்ச்சி ஆகும். நான் சொல்றேன், ஏன் கூட கடவுள் விட்டுவாங்க. நல்லா வைக்கிறா எந்திரிச்சிருவாரு கிளம்பி. நீங்க அதுக்குதான் நல்ல வைக்கிற பார்த்து டைவர்ஸ் வாங்கி தரேன். பொம்பளை சரியில்லை, பொம்பளை பொண்டாட்டி வேணாங்க, வேணாம் விட்டுட்டு போங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு போங்க. நாக்க புடுங்குற மாதிரி பார்த்தா சமையல் சரியில்லை, என்னத்தை தின்னுட்டு அலையிருங்க. நாங்க
நடந்த விஷயம் சொல்லுங்க. சாப்பிடும்போது நடந்த விஷயம். சரிக்கா. நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹோட்டல்ல. நம்ம தான் பட்டிமன்றம் போறோம். ஹோட்டல்ல நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். இந்த பொம்னாடி ஆளுக்கெல்லாம் எதுக்கு வந்து இங்க சாப்பிடுறாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வீட்ல இருந்து தினமும் கிளம்பி வந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க, வெளியில கிளம்பி வந்திருப்பாங்க, டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் செய்ய முடியாதுன்னு ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போவாங்கன்னா இதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. அப்படி யோசிக்கக்கூடிய மனுஷன் அந்த மனுஷன். நம்ம ஹோட்டல்லே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்க அவரை பத்தி தெரியாம இருக்கிறீங்க. எங்க சிவராஜ் அண்ணன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம்க்கா. உண்மைதான். பொண்ணு பார்க்க போகும்போது நடந்த சம்பவம் தெரியுமா? தெரியாது. பொண்ணு பார்க்க போகும்போது இப்படிதான், அண்ணன் பொண்ணு பார்க்க போனீங்களா, போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டேன். பொண்ணோட அப்பா பொண்ணு தரமாட்டேன்ட்டாருமா அப்படின்னாப்ல. பொண்ணோட அப்பா பொண்ணு தரட்ட என்ன, பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே. லூசாமா நீ, லூசா நீ, பொண்ணையே தரமாட்டேட்டாங்களா, பொண்ணோட அம்மாவை எப்படி தருவாங்கன்ட்டார். பாத்தீங்களாக்கா, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இப்படி இப்ப இவ்வளவு கஞ்சத்தனம் முடிச்சிருக்கா. ஆனா எங்க வீட்டுக்காரே இவ்வளவு வேலை செஞ்சா சனி ஞாயிறு ஆனா லீவ் வரல ஸ்கூலுக்கு. ஆமா. அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எங்க வீட்டுக்கார எனக்கு கொஞ்சம் பார்க்கு கூட்டு போங்க, பீச்சுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சும்மா நீங்க பொண்ணு பாக்கன்னு சொன்னோன்னா பொண்ணு பாக்குற மாதிரியே இந்த காஃபி வந்துருச்சு. இல்ல அந்த லீவ்ல லைவா பார்க்கு அந்த காலத்துல என்னங்க எந்த பார்க்கு கட்டி வச்சிருங்க? இல்ல ஒரு பீச்சுக்கு பீச்சுன்னே தெரியாது, கடலுக்கு போய் நிக்க கூட ரசிக்க கூட தெரியாது. ஆனா பார்க்கு பீச்சுன்னு இப்படி ஜாலியா சனியால என்ஜாய் பண்ணக்கூடிய காலம், அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த காலங்க. வாழ்க்கைய வாழ தெரியாத காலம் அந்த காலம். அப்படி பீச்சுக்கு கூட்டு போய் சும்மா நிக்காதீங்கன்னு பாடுறோமுங்க. சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லபடி வைக்காதீங்க. அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய காலம், அனுபவித்த காலம் இந்த காலம். என்னன்னு சந்தோஷமே என்னன்னே தெரியாம நீங்க வாழ்ந்த காலங்க அந்த காலம். பிள்ளை குட்டியை மட்டும் பெத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் தான், ஒண்ணு இல்ல. அப்படி வந்து கல்யாணம் பண்ணி வந்த உடனே குத்து விளக்கு ஏத்ததுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னது அந்த காலம். அங்கிருந்து வந்து அப்படி சுவிட்ச் தட்டினா லைட் எரியன்றது இந்த காலங்க. குத்து விளக்கு கூட ஏத்த வேண்டாங்க, சுவிட்ச் மட்டும் போடுவோம். சுவிட்ச் தட்டினாலே போதும். ரோகிணி வீட்டுல அந்த சுவிட்சும் கிடையாது, சிரிச்சா போதும். அந்த பல்லு வெளிச்சத்திலே பக்கத்திலே வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்கிறார். ஆனா நடுவரே என்ன கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தாரு எங்க மாமா. வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே போலீஸ் வந்துச்சு எங்க மாமாவை அரெஸ்ட் பண்ண. என்னங்க எதுக்குங்க ஏன்னு கேட்டேன். ஏங்க அரெஸ்ட் பண்றீங்க, எங்க மாமாவை ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். உடனே அவங்க சொல்றாங்க, மயில எல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதாங்க. இதுக்கு நான் அந்த கவுண்டர் வேற நான் போனேன்.
அக்கா நீங்க இப்பெல்லாம் சொல்லாதீங்கக்கா. அந்த காலத்துல எங்க வீட்ல எல்லாம் எப்படி தெரியுமா, உண்மையிலே எப்படி என் வீட்ல எல்லாம் எங்க வீட்டுக்காரு வெளியில வெயில் அடிச்சா கூட என்ன வெளியில நடக்கவே விட மாட்டார். அப்படியா? வெயில் அடிச்சா பாரதி உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். நான் கேட்டேன் ஏன் தெரியுமா, ஏன் மாமா அப்படி வெயில் அடிச்சா என்ன உள்ள போங்கிறீங்க? என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஐஸ்கிரீம் 60 கிலோ ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கேன், ஒருவேளை உருகிட்டேன்னா. அப்படியே நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இப்ப நம்ம ஊர்கள் அவங்கதான் பூரா உருகி போய் உட்கார்ந்துருக்காங்க. நடுவுல இப்ப வந்ததுல இருந்து பொம்பளை அந்த காலத்துல மகிழ்ச்சி எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சா? அந்த காலத்துல மயிலுங்கிறதும் நான் ஐஸ்கிரீம்ங்கிறதும் சுகர் இல்ல சுகர் இருக்குன்னு இந்த காலத்துல சொல்றாங்க. உண்மையாவே அந்த காலத்துல இருந்தது. என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாத இறந்தவங்க தாங்க நிறைய பேரு. அருமை அருமை, கரெக்டான பாயிண்ட். இந்த காலத்துல என்ன நோயின்னு ஒவ்வொரு என்ன ஏன் இறந்தாங்கன்னு இறந்து போன உடலை ஆராய்ச்சி செய்து இந்த நோயாதான் இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஞ்ஞான வளர்ச்சியில வந்து உட்காந்துக்கிட்டு சுகர் வந்துச்சு, குழந்தை பெக்க முடியாது. நான் கேட்கிறேன், குழந்தை 16 பிள்ளை பெத்தீங்க, ஆஸ்பத்திரிக்கு போல, நான் ஒத்துக்கிறேன். எத்தனையோ பேர் அந்த காலத்துல குழந்தை பிறக்க முடியாம புள்ளதாச்சியா இருந்தே இறந்துருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாருங்க, அந்த காலத்துல சுமை தாங்கின்னு ஒரு கல்லு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா குழந்தை பிறக்க முடியாம இறந்தவங்களுக்காக அதை வைப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆனா இந்த காலத்துல அந்த கல்லு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களே பூரா சுமந்துட்டு இருக்காங்க, உங்களையும் சேர்த்து. நிறைய விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. அப்படியே உடம்பு முடியல. ஒரு பெண் என்ன நினைக்கிறா தெரியுமாங்க, கணவன் மனைவி உறவுல ஒரு பெண் இறக்கும் பொழுது சுமங்கலியாக இறக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள். ஆனா ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் தெரியுமா, இறக்கும் பொழுது யாருக்கும் சுமையில்லாமல் இறக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆண் நினைக்கிறான். அருமை. கண்டிப்பா. இந்த காலத்துல குழந்தை பிறக்கணும்னா அது முடியலையா, முடியற வரைக்கும் இப்ப கூட நல்ல நிறைய பிரசவம் பாக்குறாங்க, இல்லன்னா ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, எத்தனை ஊர்ல அந்த காலத்துல மலடி என்ற ஒரு பட்டம் இருந்தது இல்லையா? மலடி என்ற ஒரு பட்டத்தை ஒழித்ததே இந்த விஞ்ஞானங்க. டெஸ்ட் பேபி மேல குழந்தை பெத்துக்கு இன்னைக்கு எத்தனை அம்மாக்களுக்கு தாய்மாரா ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சிலாம் உங்களுக்கு அனுபவிக்க தெரியாதா? பெண் பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னது அந்த காலம். திரும்பி வருவாரு, அவருக்கு என்ன, அவரு கள்ளிப்பாலை. சரி நடுவர்களே, டெஸ்ட் டியூப்ல இப்ப குழந்தை பிறக்குறாங்க. நான் வேண்டான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பிறந்த குழந்தைக்கு இனிஷியலி எதை வைப்பிய? ஊசின்னு வைப்போமா? எப்படி ஊசி? இந்த மாதிரிலாம் மாத்திரை வைப்போமா? மாத்திரை இனிஷியலி எதை வைப்பா? அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், சுகப்பிரசவமா நடந்து பிறந்த நாள் கொண்டாடணும். ஆமா, இன்னைக்கு பிரசவம் சுகப்பிரசவமா கிடையாது. சரி, கிழிச்சி தான் எடுக்கான். எந்த டேட்ல வேணும், எந்த நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு வா, டாக்டர் அங்க இருந்து அப்படி மணி பர்ஸ்ல இருந்து குழந்தை எடுத்து போற புளுக்கு நிச்சயத்துக்கு பலி எடுக்காரு. உங்களுக்கு ஒரு புளுக்கு வேற ஒண்ணுடா, அன்னைக்குள்ள பண்பாட பாருங்க. நம்ம பெரியம்மையை பாருங்க, அப்படி நேர் வச்சு எடுத்து தலை வச்சிருக்காங்களா? ஆமா, அன்னைக்குள்ள பண்பாடு கலாச்சாரம் மாறாம இருக்கா? அழகா இருக்கு. இன்னைக்குள்ள சண்டாளிகளை பாருங்க, யாராவது இப்ப நேர் வச்சு ஏக்கா உங்களை சொல்லலக்கா, உத்தரப்பிரதேசத்துல உள்ள பெண்களை பேசிட்டு சொல்லி பாருங்களேன். வேண்டாம்க்கா, தாமரப்பட்ட பெண்கள் சொல்லி பாருங்க, சலார்னு அரவணும். எந்த தெருவுல போனே தெரியல, நேர் வச்சு இழத்திருப்பாங்க. இங்க ஒரு பின்னால ஒரு சடை, இங்க ஒரு சடை போட்டு இழைச்சிருப்பாங்க, பின்னால ஒரு குஞ்சா கடந்து தொங்கிட்டு நடக்கும். அவ்வளவு ஐஸ்வர்யமா இருந்து. இன்னைக்கு பாருங்க, எந்த செண்டாலியா நேர் வச்சு எடுத்தா. ஏக்கா கவிதாக்கா, உங்க கொஞ்சம் முடிய கொஞ்சம் டான் பண்ணிக்காமங்க. இந்த முடியில எங்க நாங்க சைடு வச்சு நாங்க இழுத்து விட, இது என்ன முடியல? அந்த காலத்துல 8 அடி குந்தல் இருந்தது, பெயிண்ட் அடிக்கு பிரஸ். நடுவர் அவர்களே, அன்னைக்கு அப்படி இருந்து அப்படி இன்னைக்குள்ள யாருமே நேர் வச்சு எடுத்து இழைக்கிறது கிடையாது. அவன் கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு அது நேர சுசீந்திரம் வந்து, அது நேர கோட்டாருக்கு நாகர்கோயிலுக்கு வந்து வள்ளியூர் போய், அது நேர திருநெல்வேலி வந்து தூத்துக்குடி கடலுக்கு விழுந்துச்சு. ஆகுவா யாருக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ தெரியல, உள்ள இருக்க ஈருக்கும் பேனுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. முன்னுக்கு நேர்கோட்டில் தான் ஓடிட்டு நடந்து இப்போ டைவ் அடிச்சு போயிட்டு இருக்கு. அன்னைக்குள்ள பெண்கள் குளிச்ச உடனே தலையை பின்னுனாங்க. இப்ப உள்ள பெண்கள் யாராவது தலையை குளிச்சா பின்றாளா? முதல்ல கேளுங்க, குளிப்பாங்க. அவ்வளவு முடிய அள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இந்த நாய்ப்பல் போலவன கிளிப்ப மாட்டிட்டு நட்டு வீட்டுக்கு பிராய் இருந்த போல இருக்கா. நல்ல மனுஷன் உள்ள போக முடியல.
போகக்கூடிய நடுவர் அவர்களே, இதான் கலாச்சாரம். இப்ப இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகுது குழந்தை என்ன வருஷம் நான் வரக்கூடாது. ஆனா பதில் சொல்லி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவன் சார்பா நான் சொல்றேன். வருஷம் என்ன வருஷம் சொல்லுங்க. 2025. 25. ஆமா. அவர் பிறந்த வருஷம் என்ன? அவர் பிறந்த வருஷம் இப்ப வயசு இப்பயாவது தெரிஞ்சு எங்க காலண்டர்ல எடுத்து கொஞ்சம் பாருங்க. பிறந்த வருஷம் 80ல பிறந்திருக்கிறாரு. பொய் சொல்றாரு. சரி 70ல பிறந்தாருன்னு வச்சுப்போம். இல்ல இவர் பிறந்த வருஷத்துல இருந்து இன்னும் வெளியில வரல. ஏன்னா அவர் வயிற்றுக்கு அவங்க அம்மா வயிற்றுல இருந்தே வெளியே வந்ததே பெரிய விஷயம். நீங்க வேற இவர் என்ன பாடுபட்டு இவருக்கு அவங்க அம்மாவை எவ்வளவு பாடுபடுத்திருப்பாருன்னு பாத்துக்கோங்க. குழந்தை நீங்க என்ன பண்றீங்க அந்த வருஷத்துல இருக்கீங்க. என்னது அப்பா பேர் என்ன குழந்தை பிறந்து டெஸ்ட் பேப்பருக்கு கொண்டு போய் பள்ளியோட சேர்த்து யாரு வைப்பீங்க? இதுதான் இன்னும் அவருக்கு இன்னமும் அந்த காலத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு காலத்துக்கு வரல. எங்க அம்மா பேரை இனிஷியலா வச்சுக்கணும். அம்மா பேரை இனிஷியலா வச்சுக்கணும் சட்ட திட்டங்கள் எப்பயோ வந்துருச்சு. 2025ல வந்து நின்னுகிட்டு இன்னும் யார் பேரை வைக்கிறது வந்துட்டாரியா? நானே ஆன் பண்ணிடுவேன். அன்னைக்குள்ள குழந்தை பிறந்து வீட்டுல பாருங்க, பெரியவங்க எல்லாரும் இருக்கீங்களா, நான் ஒரு உண்மையான விஷயத்த சொல்றேன். பிறந்த குழந்தை எப்படி சொல்லும்? குழந்தை மாதிரியே தெரியலையே. அதுதான் குரங்கு மாதிரில இருக்கு. இவ்வளவுதான் வரும். இந்த சம்பளத்துக்குள்ளதான் வரும். ஆனா இப்போ ஒரு அதே குழந்தை ஆஸ்பத்திரியில போய் பிறக்குது. அந்த குழந்தை எப்படி பிறக்குது? பிறக்கும் போதே நேரம் கேமராமேன நல்லா உட்கார்ந்து நான் உண்மையாவே சொல்றேன். குவான்னு சொல்லி அவரை சுட்டுட்டீங்க. நடுவரே நான் உண்மையாவே சொல்றேன். அந்த காலத்துல குழந்தை பிறந்தது குவான்னு கத்துச்சு. ஆமா. எதுக்கு ரூபான்னு கத்துச்சான்? எதுக்கு கத்துச்சு? எனக்கு நான் பாடவே விட மாட்டாரு. கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டே தான் இருப்பேன். சொல்லுங்க. எதுக்கு கத்துச்சு ரூபான்னு? நீங்க தான்க்கா சொல்லணும். இல்ல அவருக்கு ரூபான்னா ரூபா கேள்வி. பணம் சார்ந்து இல்லாமல் இன்னைக்கு மனம் சார்ந்து இல்லாமல் பணம் சார்ந்து வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் எத்தனையோ பேர் இன்னமும் அரசு மருத்துவமனையில போய் சேர்த்திருக்காங்க. காசு ஒரு ரூபா கூட இல்லாம குழந்தை பிறந்திருக்கு. அப்புறம் அடுத்தது பள்ளிக்கூடத்தை சேர்த்தா காசு சேர்க்கணும். நீங்க அரசு பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் இன்னைக்கு எத்தனை ஃப்ரீயா கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. காசா தேவை? நீங்க காசு இருக்க திமிர்ல கொண்டு போய் போட்டு சேர்க்கறீங்க. யார் மேல குத்தம்? கவர்மெண்ட் எவ்வளவு சலுகைகளை உருவாக்கிது. என் பிள்ளைங்க எல்லாம் அரசு பள்ளியில தான் படிக்கும். நானும் அரசு பள்ளியில தான் படிச்சேன். அரசு பள்ளியில தான் வேலை செய்யறேன். என்ன வந்து காசு நீங்க காசு இருக்கிறதுனால சேர்க்கறீங்க. காசு அரசு பள்ளிக்கு போக மாட்டாங்க, அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க, அரசு விஷயம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா வேலை மட்டும் கவர்மெண்ட் வேணும். பொண்ணு பார்க்க போனா கவர்மெண்ட் மாப்பிள்ளை எப்படி வரும் கேக்குறேன். வந்ததுல என்ன குறை சொல்லணும் குறை சொல்லிட்டே தான் இருக்கா. உள்ள நிறைய மட்டும் நாங்க பாத்துட்டோம். எவ்வளவு இந்த காலத்துல சிறப்பான அம்சங்கள் எவ்வளவோ இருக்குங்க. அதை விட்டுட்டு ரொம்ப நாளா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. வேணாம்னு. சரி, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு நாள் பொண்ணு நம்மளுக்கு வந்து மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்களே, சரி இந்த தடவை ஒத்துக்குவோன்னு சொல்லிட்டு பொண்ணு சரி பாப்பா மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. மாப்பிள்ளை வந்தா வர பார்த்தாங்க, பேசிட்டாங்க. நான் என்ன பண்ண ஒரு மாப்பிள்ளை கிட்ட 10 நிமிஷம் நான் பேசணும், அப்பதான் முடிவு பண்ண முடியும். சரின்ட்டு அப்ப தனியா கூட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தனியா பேசினேன் எங்க வீட்டுக்காரங்க. அத மாமாட்ட என்ன பேசுறேன் ஒண்ணு இல்ல. எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். ஒண்ணு இல்ல, ஒரு காயின் எடுத்து காசு எடுத்து தூக்கி போடுவேன். தலை விழுந்தா நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். நீங்க ஓகே. பூ விழுந்தா அவர் ஒத்துக்கணுமா? நான் இந்த கல்யாணம் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு பூவா தலைவா போட்டு பாப்போம். அப்படி தூக்கி போட்டேன் பாருங்க. என்ன உழுந்துச்சு உருண்டு போய் சாக்கடையில விழுந்துச்சுங்க. இத வேற நான் புருஷன் எங்க போய் விழுந்தாரு? புருஷன் அப்படியே தான் என்னாரு. இருந்தாலும் என்ன பண்றது, அம்மா மனசு கஷ்டப்படுறது கல்யாணம் கடமை அப்படின்னு ஏத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேங்க. கல்யாணம் பண்ணாலும் என்ன பண்ண முடியும் அவரை. இதே மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அந்த அக்கா என்ன பண்ணுது, மாப்பிள்ளைய தனியா கூட்டிட்டு போய் கும்மு அடி வெளுத்துருக்கு. பதறிட்டாங்க உங்க அம்மா. ஏமா மாப்பிள்ளை போய் எதுக்குமா தூக்கி போட்டு இந்த அடி இந்த மிதி மிதிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எனக்கு செட் ஆவாரான்னு பார்த்தேன். அடி நல்லா தாங்குறாரு, ஓகேம்மா கல்யாணம் முடிச்சிடலாங்குது. அது வேற யாரும் ரோகிணி. அப்படி கல்யாணம் முடிஞ்ச முதல் நாளே எங்க வீட்டுக்காரர்கிட்ட மாமா எனக்கு பூ வேணும்னு கேட்டேன். சரி, 2 கூட பூ வாங்கிட்டு வந்தாருங்க. உங்க வீட்டுக்காரனா என்ன பண்ணுவாரு? எங்க வீட்டுக்காரர் நான் பிளாஸ்டிக் பூ தான் கிடையாது. இதுக்கு பேர் வாடாமல்லி. 2 கூட பூ. ஏமாமா இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வர 2 கூட பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு, இது பாக்குற சாமந்தி பூ. ஏமாமா சாமத்துல வாங்கிட்டு வந்திருக்காரு. சாமந்தி பூ ஏமாமா வாங்கிட்டு சாமிக்கு தானே வைப்பாங்கன்னு கேக்குறேன். இப்ப அந்த பாட்டுக்கு நீங்க வர போறீங்க. அதுக்கு அந்த சாமந்தி பூ எடுத்து பொண்ணை பார்த்து இவர் குவான்னு எந்திரிச்சு கத்தி ஏமாமா சாமந்தி பூ சாமிக்கு தானே வைப்பாங்க, இது வாங்கிட்டு வந்துருங்க, என் சாமியே நீ தாடின்னு அப்படி வார்த்தையில சொல்லி அடிப்பேன் அப்படின்னு கொடுத்து அது சொல்லி அடிச்சாரு பாருங்க. கீபோர்டுக்காரர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு.
கொடுத்தாருங்க எங்க வீட்டுக்காரரு. வந்து எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன? இல்ல அப்புறம் ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்ன வரும்? குழந்தை. இவர் சொன்ன குவா குவா. என்னங்க நீங்க ரொம்ப எத்தனை பிள்ளை உங்களுக்கு? 2 பிள்ளை. என்ன அதுக்கு உடனே குழந்தை வந்துருச்சு? சரி, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும்? எனக்கு தெரியலங்க. ஓ, வாந்தி வருமா பொண்ணுக்கு? கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன வரும்? எப்படி எந்திருக்காரு? திரும்பி பதில் ஏதோ சொல்லணும் வந்துறாங்க. சொல்லுங்க. சோறு தீனி எங்க போனா தீனி சோறு வருமா? கல்யாணம் முடிஞ்சது முதலிரவு வருங்க. என்னங்க நீங்க வேற என்ன? ஓ, முதலிரவு. ஓகே ஓகே ஓகே. தெரியாதா? சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கொஞ்சம் சபை நாகரிகம் கருதி நான் இருக்கிறேங்க. முதலிரவுங்க அப்படி வந்துச்சுங்க. முதலிரவு அப்படி வந்தது பாருங்க. நானும் சரின்ட்டு கல்யாணம் முதல் நாளே எங்க வீட்டுக்காரருக்கு காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேன். முதல் நாள் அன்னைக்கு அவரு சொன்னாரு, என்ன கேட்காது எங்க அம்மா கிட்ட கேளுனாரு. இவர மாதிரி அம்மா பிள்ளை, அம்மா சமைக்கிறதா நல்லா இருக்குன்னு சொல்ற பிள்ளை அவரு. நாங்களாம் முதல் நாள் கேட்கறோம்ல, வேணாம்னு சொல்லிட்டாரு. அம்மா கேள்றின்ட்டாரு. சரி பரவாயில்ல, மதியம் 1 மணி ஆச்சு, சமைக்கணும்ல. ஏங்க உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமான்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, என்ன கேட்காது எங்க அம்மாட்ட கேளுனாரு. சரி, அம்மா பிள்ளை ஃபர்ஸ்ட் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி பரவாயில்ல. ஒரு நைட் 8 மணி ஆச்சு. மாமா சப்பாத்தி போட்டுமா பூரி போட்டுமான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, என்ன கேட்காது எங்க அம்மா கிட்ட போய் கேளுனாரு. அம்மா பிள்ளை. ஓகே, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி ஆச்சு. நானும் போய் ரூம்குள்ள படுத்துட்டேன். கதவை சாத்திட்டேன், லைட்டை நிறுத்திட்டேன். லேசா கதவு திறக்க சத்தம் கேட்டுச்சு. நான் அங்க படுத்திருக்கேன். அங்கேயாக்கா? இங்க வந்து ஏன் படுத்தீங்க? உங்க வீட்டுல போய் படுக்க? அப்படி கற்பனையில இங்க படுத்திருக்கேன். எங்க வீட்டுக்காரர் லேசா சின்ன பசங்களாம் அந்த காதை பொத்திங்க. அவன் இப்பதான் உட்கார்ந்து எந்திரிச்சு இதெல்லாம் கேட்க கூடாது. நீங்க சின்ன பசங்களாம் காதை பொத்திக்கணும். லேசா கதவு திறக்க சத்தம் கேட்டுச்சு. சரி, கதவு திறக்க சத்தம் கேட்டுச்சு. பாக்குற கண்ணு முடிச்சு பாக்குற வீட்டுக்காரர். ஐயோ வெக்கம். கண்ணை மூடிட்டீங்க. பார்த்தும் பார்க்காத நானும் கண்ணை மூடிக்கிட்டேன். ரோகிணி வேற கண்ணை மூடிட்டு இருக்கு. கண்ணை மூடிட்டேன். அவரு லேசா பக்கத்துல வந்து அப்படி கையை கொண்டு வந்து அப்படி சரி அவ்வளவுதான், சொல்லுங்க. கையை கொண்டு வந்து அப்படி காலை சொன்னாரு. சரி, நான் வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதா எப்படிப்பட்ட பேச்சாளர் நீங்க? ஆமா, அப்ப நான் சொன்னேன், என்ன கேட்காதையா உங்க அம்மா கிட்ட போய் கேளு. காலையில இருந்து பெண்களை மதிக்காம பொண்டாட்டிய மதிக்காம அம்மா பிள்ளை ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அம்மா பிள்ளை. எதுக்கு இப்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அம்மா கூட இருக்க முடியும். என் பொண்டாட்டி சொம்பு நிறைய பாலை கொண்டு வந்தா. சரி, நானும் அவளுக்கு மிச்சம் வைக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. எந்த பேரும் சொல்லாமலே அவ்வளோத்தையும் குடிச்சு விட்டேன். குடிச்சுட்டு வெறும் சொம்ப கொடுத்தேன். இனி ஏதாவது பேசணுமே என்ன பேசணும்னே தெரியாம ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினேன். சரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்காமான்னு. சரி, அடுத்த வார்த்தை அவ கேட்டா, பிடிக்கலன்னா நாண்டுகிட்டு இருந்தா சாவ போறான்னா. அதோட முடிஞ்சு அன்னைக்கே பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கு. நடுவரே இப்ப இந்த அந்த கால பாடல்லாம் நீங்க அவங்க பாடிட்டு வந்தாங்களே, இவங்க பாடல் மட்டும் என்ன கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். குடிமகனே பெருங்குடி மகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு அப்படின்னு கொடுத்தது அந்த காலம். அதிசயம் பகலுக்கு அவசியம் பழகி விட்டால் என்ன ரகசியம்? கணிவிடு மாமர மண்ணிலுக்கு மாத்திர காதல் இல்லை என்ப சாஸ்திரம். குடிமகனே இப்படி கொடுத்தது அந்த காலம். ஆனா இந்த காலங்க ஒரு காலத்தெல்லாம் திரை பாடல் கூட ஒரு காலத்தெல்லாம் வந்து இந்தி பாடல் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இந்தி பாடல் கேட்டுட்டு இருந்த பொழுது ஏதோ வித்தியாசமா கேட்டுட்டு இருக்குன்னு அந்த பக்கம் நம்ம தமிழ் பாடலே அந்த இந்தி பாடல் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அப்படியே வர்றாங்க. ரேடியோவை கண்டுபிடித்தது என்னமோ மார்க்கோனியாக இருக்கலாம், ஆனால் அதில் பாட்டை கேட்க வைப்பது இசைஞானி இளையராஜாங்க. அப்படி வந்து ட்ரெண்டிங்கா பாட்டு அப்படியே நாட்டுப்புற பாடல் கொண்டாந்து அப்படி திணிச்சா இருப்பாங்க. எப்படி திணிச்சாரு தெரியுமா? புள்ளி போட்டு ரவுகாரி புளியம்பு சிலக்காரி நெல்லருக்க புகையில யார் கண்ணி எந்தன் காவலடி அன்னக்கிளி உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுது. நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் மழையோடும் வெயில்
கொண்டு வந்து ரேடியோவை கண்டுபிடித்து பாட்டை கேட்க வைக்கக்கூடிய காலத்துல நீங்க செல்போன் வரைக்கும் உலகமே ஒரு உருண்டையில கொண்டு வந்த கைக்குள்ள காலம் நல்லது. பழைய காலத்துல உள்ள நல்லா இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு அதாவது உணவு முறை, வாழ்க்கை முறை ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தது. ஆனா உலகம் பறந்தது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்றோம். அதை பயன்படுத்தி வாழ்வது நம்ம மனநிலையை பொறுத்தது என்று சொல்லி எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த காலங்கள் நன்றாக இருக்கிறது. இதை சரியான முறையில் நம்ம வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் எங்களுடைய கவிதாக்கா அவர்களுக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள், நிறைய இயல்பான நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நகைச்சுவைகள் அருமையா பேசினா. சன் டிவி கல்யாண மாலை புகழ் ஒரு பெரிய அட்டகாசமான கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பொதிகை தமிழே, பூந்தமிழே, பொழிகின்ற சென்னை தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழே, சங்கம் வளர்த்த மதுரையின் சங்க தமிழே, எங்கும் நிறைந்திருக்கும் ஏற்றமிகு நற்றமிழே, உனக்கு இந்த முதல் வணக்கத்தை சொல்லி உரையினை துவங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல உற்சாகமா கைதட்டுங்க எல்லாரும். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் எந்திரிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம நடுவருடைய தலைமையில நான் இப்ப முதல் முறையா பேசுறேன். நான் பேசி எந்திரிச்சிட்டீங்கன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க சார். நல்லா கைதட்டுங்க சார் ஒரு தடவை. என்ன இப்படி இல்லாம கைத்தட்டு வாங்குறது? வேற வழி இல்ல, எனக்கு இதுக்கான ஸ்பெஷல் பாயிண்ட்லாம் இல்ல, அதனால நான் நேரடியாவே கேட்டு வாங்கிடுவேன். இந்த தாமரங்கோட்டையில இருக்கிற அந்த ரசிகர்களை பார்த்து இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நல்லா கேளுப்பா. இப்ப நான் கேட்க போற கேள்வி, யாரும் பயந்துராதீங்க கேள்வின்னு ஒண்ணு, சரியா? என்னை மாதிரி குழந்தைகள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க முன்னாடி. இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? தாடி வச்ச குழந்தைக்கு தகப்பனா நீ? நான் குழந்தை தானே, நான் குழந்தைன்னு சொல்றவங்க கைதட்டுங்க ஒரு தடவை. இவங்க முன்னாள் குழந்தைன்னு சொல்றவங்க கைத்தல கொடுங்க. சரி, பரவாயில்ல. வெரி குட். உங்களுக்கு தமிழ் தெரியுதா? எதுக்குமே கை தட்டாம இருக்கீங்களே. சரி, பரவாயில்ல. கைய தூக்குறான் அவன். சரி, உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போற கேள்வி இருக்கே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. கேளுப்பா. இதுவரைக்கும் இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வரல. என்ன திகழ் பட்டிமன்றம் மாதிரி இருக்கு? யூபிஎஸ்சி தேர்வுல வரல, குரூப் 2ல வரல, குரூப் 4ல வரல, எம்பிபிஎஸ் தேர்வுல வரல, நீட் தேர்வுல கூட வராத ஒரு கேள்வி இந்த தாமரங்கோட்டை ரசிகர்களை பார்த்து நான் கேட்க போறேன். நல்லா கேளுப்பா. கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அட பாவி மக்கா, நானும் என்னத்த கேட்க போறான்? அவரெல்லாம் அந்த நம்ம கூகுள் அண்ணெல்லாம் எந்திரிச்சு இந்த பாயிண்ட்க்கு பதில் சொல்லிருந்தா அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. கடைசியா ஒரு அக்கா உன் கேள்வியில தீய வைக்க அப்படிங்கிறாங்க. அது வச்சுட்டாங்க ஆல்ரெடி. எதுக்காக இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணத்தினால். உண்மையிலேயே நம்ம தாமரங்கோட்டையில வெறும் மேடை பேச்சுக்காக நான் சொல்லல, வந்ததுல இருந்து எங்களை ரூம்ல தங்க வச்சதுல இருந்து சாப்பாடுல இருந்து அவ்வளவு தூரம் ஒரு அழகான ஒரு விருந்தோம்பல்னா தாமரங்கோட்டையில மட்டும்தான் நாங்க பார்த்தோம். உண்மையிலேயே பெருமையா இருக்கு. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன். ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தோம்பல், அருமை. ஆனா தாமரங்கோட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல பேசணுங்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் தேடினேன், ப்ரிப்பேர் பண்ணேன். அதுல உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல ஒரு செய்தியை இப்ப சொல்றேன். சொன்ன உடனே பாட்டிமார் உட்கார்ந்து இருக்காங்க. இதுதான் பெரியவங்களுடைய பாங்கு, பண்பு அப்படிங்கிற. நன்றி நன்றி பாட்டி. சூப்பர் சூப்பர். உங்க உடம்புல எந்த வியாதியும் வராம இருப்பதற்கு, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். சூப்பர்மா, வெரி குட். எல்லாரும் உங்க ரெண்டு கையையும் இப்படி தூக்குங்க. எப்படி நடுவரும் தூக்கணுமா? இல்ல நீங்க தூக்க வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க தேங்க்யூ. அது ரெஸ்ட் எடுத்துங்க, அதுக்கு போல பேமெண்ட் சேர்த்து கொடுத்துருங்க போ. இது ரொம்ப ஓவர் தான். அந்த ரெண்டு கையும் தூக்கிட்டாங்க. அப்படி தூக்க கூடாது, ஸ்கிரிப்ட் இது பண்ணிடாதீங்க. இப்படியா? இடுப்புக்கு நேரா வைங்க. சரி, இப்படி இப்படி. அதே மாதிரி வலது கையும் வைங்க, ரெண்டு கையும் சேர்த்து வைங்க. என்னங்க பெரிய குரல் வித்துக்காரனா இருக்கிறீங்க நீ? அப்படியே ரெண்டு கையும் ஒண்ணா சேருங்க, அப்படியே கை தட்டுங்க. எப்படி? இதெல்லாம் புது ட்ரிக், நானா யோசிச்சது. இது கைத்தட்டுக்குன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கைத்தட்டுல பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகி போச்சம்மா. ஆனா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. என்னப்பா? உங்க ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு நீங்க ஒரு தடவை தட்டினீங்கன்னா உங்க உள்ளங்கையில ஏற்படக்கூடிய உஷ்ணம், வெப்பம் உடம்பு முழுக்க பரவி எல்லா நரம்புகளிலும் சீறி பாய்ந்து பிபி, பிரஷர், சுகர், வாந்தி, மயக்கம், தொண்டை எரிச்சல், தண்ணி தாகத்துக்கு இஞ்சி முட்டாய் கூட தேவையில்லை. ரெண்டு கையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை தட்டினா போதுங்கிறார். நல்லா தட்டுங்க. ஆனா நீ பெரிய குடுகுடுப்பக்கார மாதிரி பேசுறப்பா. என்ன சொல்றாருன்னா, எங்க ஏன் நல்லா சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னு எங்களை மாதிரி பேச்சாளர்கள் சொல்றோம் தெரியுமாங்க? சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு, இடையிலே சிரித்து கொண்டே வாழ்வது தாங்க சிறப்பு.
அதனால தயவு செய்து சிரிங்க. நாங்க வரும்பொழுது கூட எங்களுடைய சமீபத்தில் எங்களுடைய பெருமைக்குரிய பாசத்திற்குரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை நாங்க இழந்துட்டோம். பட்டிமன்ற சம்பவமே நாங்க இழந்த மாதிரி ஃபீல் பண்றோம். விரும்புவதால் கருவறையில் மீண்டும் இடம் கிடைப்பதில்லை, வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிட போவதில்லை. இருக்கும் வரை நாம மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவரையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம்ங்கிற ஒரு நோக்கத்துல தான் அந்த பட்டிமன்றமே வச்சிருக்காங்க. அதனால தம்பிக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. நல்லா ரசிங்க, நல்லா சிரிங்க. இது உங்க நிகழ்ச்சி. ஆனா அந்த காலத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களாலதான் நடுவருடைய பெருமையை மற்றவர்களை விட அதிகமாக சொல்ல முடியும். ஆஹா, உங்க பெருமையை சொல்லவா? சொல்லுமா. குணா படத்துடைய டைரக்டர் சந்தான பாரதி. குணமான கேரக்டர்னா அவங்க தாங்க எங்க அக்கா அண்ணா பாரதி. ஐயோ, தாடி குணா வரைக்கும் போயிட்டாப்லையா? நான் கேக்குறேன், ஸ்னேகான ஒரு நடிகை இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? புன்னகை அரசி. ஏன் அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைச்சிச்சு? ஏன்பா? ஏன்னா நீங்க சினிமால கதாநாயகியா நடிக்க போல, அதனால கிடைச்சிச்சு. முடியலையே. ஐஸ்வர்யா ராய்க்கு உலக அழகி பட்டம் ஏன் கிடைத்தது? ஏன்னா அந்த போட்டியில நீங்க கலந்துக்கல, அதனால அவங்களுக்கு கிடைச்சிச்சு சார். இதுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு இனிமே இந்த 3 பேச்சாளர்களும் வரமாட்டாங்க, நீ ஒருத்தன் கன்ஃபார்ம். அதுக்காக தான் இவ்வளவுன்னு சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஆனா இதோட நிறுத்தல சார் உங்க பெருமைனா. இதுக்கு அப்புறம் சொல்ல போறதுதான் மிகப்பெரிய பெருமை. நீங்க யார் தெரியுமா? யார்? எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? சொல். அழகுல நீங்க ஒரு கனரா பேங்க். இருங்க அடுத்தடுத்த வரும், எல்லாத்தையும் உடைக்க கூடாது போட்டு. சரி. அழகுல நீங்க ஒரு கனரா பேங்க், அறிவுல நீங்க ஒரு இந்தியன் பேங்க், புன்னகைப்பதில் நீங்கள் ஒரு மெர்கண்டைல் பேங்க், பார்வையில நீங்க ஒரு பாரத் ஸ்டேட் பேங்க், எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பேமெண்ட்டை அள்ளி கொடுப்பதில் நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க். நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. யாருமே சொல்லாத பாயிண்ட்க்கு அதெல்லாம். உண்மையிலே புதுசா தம்பியோட பிளஸ்ஸே அதான். புதுசா பட்டிமன்றத்துல பழைய ஜோக்கெல்லாம் புதுசா பேசுவாப்ல. ஆனா அந்த பேங்கோட ஒப்பிட்ட பாத்தியா? அப்பல கை தட்டுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், இப்ப பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். நீ பொழைச்சுக்கிடுவப்பா கண்டிப்பா. அடுத்த பட்டிமன்றத்துக்கு நான் வந்துருவேன் நினைக்கிறேன். அடுத்த பட்டிமன்றத்துக்கு நான் வரேன்னு தெரியல, நீ வருவ கண்டிப்பா. அது போதும். ஆனா எல்லாத்தையும் விட அங்க ஒரு பையன் ஷேர் மேல உட்கார்ந்திருக்கான். ஆமா, அதே மாதிரி ஒரு பையங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நினைக்கிறேன். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் இறங்குறேன் சார். இறங்கின உடனே இதே மாதிரி ஒரு பையன் வேகமா வந்தான். சரி, வந்து என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான்? என்ன கேட்டான்? அண்ணே ஒரு சந்தேகம்னா. எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஐயோ, நீ சும்மாவே நீ விளக்கம் கொடுப்ப, சந்தேகம் கேட்டா 15 நிமிஷம் விளக்கம் கொடுப்பிய. ஆமா, எனக்கு ஏன் தெரியுமா சந்தோஷம்? நான் படிச்சது MSc மேக்ஸ். நான் ஏதோ சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க, இப்படி எல்லாம் குனிறேன் நிமிர்றேங்கிறதுனால ஒண்ணும் தெரியாதவன்னு நினைச்சிடாதீங்க, குரலி வித்தக்காக நினைச்சிடாதீங்க. முதுகலை கணிதம், அப்பப்போ கொஞ்சம் முத்தா பேசுவேன். சரி சரி, நம்ம யாரை பார்த்து வளர்றோமோ அப்படிதானே பேச முடியும், அதே மாதிரி தானே பேசுவோம். ஆமா, MSc மேக்ஸ். MSc மேக்ஸ் அப்படின்னு எனக்கு, நான் MSc மேக்ஸ் படிச்சதுனால என்கிட்ட சந்தேகம் கேட்க போறான்னு சொல்லி நான் குஷியாகி என்னடா சந்தேகம் கேள்றான்னு. சரி, என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டாங்கா? நாய் எதுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டே போகுதுன்னா. நான் எதுக்கு நாக்க தொங்க போட்டு? நான் கேட்டேன், அதுக்கு நான் ஏன்ட்ட கேட்கற போய் நாய்கிட்ட கேள்றாங்கிறேன், அதனாலதான் ஓன்ட்ட கேட்டுங்கிறேயா. நல்லவேளை அந்த ஜோக்க அப்படியே உடைச்சிட பார்த்தேன். ஆனா இங்க பாருங்க, என்னதுப்பா அது? பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போனதுக்கு இதுதாங்க காரணம். ஆமா, அது கரெக்ட் தான்ப்பா. அன்னைக்கு அந்த அங்க ஒரு குட்டி பையன் உட்கார்ந்திருக்க முடியல மேல. ஆமா, அதே மாதிரி ஒரு பையன்ட்ட கேட்டேன். எத்தனை பையன்பா? எல்லாத்தையும் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் பட்டிமன்றம் இன்டராக்ஷனோட போகும். நல்லா பாட்டியின் பாத்தீங்களா, நல்ல நல்ல ஜோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிர பாத்தீங்களா பாட்டி? அதுக்குதான் பாத்தீங்களா, நல்ல வேலை இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த பாட்டி நல்லா பேசுறாண்டி, இவன் தாண்டி புதுசா பேசுறாண்டி அப்படின்னு பாக்குது. அன்னைக்கு அந்த பையன் அதே மாதிரி ஒரு பையன்ட்ட கேட்டேங்க. சரி, ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உனக்கு என்னடா திறமை இருக்குன்னு. அதுக்கு அவன் சொல்றான், நைட்டு 12 மணிக்குள்ள போன்ல இருக்கிற 1.5 GB காலி பண்ணிடுவேன், அதான் என் திறமைங்கிறாயா. இது ஒரு திறமையாங்க. நான் கேக்குறேன், இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? வட்டமா இருந்துச்சு. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மட்டமா இருக்கு. ஒரு காலத்துல அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தான், இப்ப அவன் உண்டு அவன் செல்லு உண்டுன்னு இருக்கான் சார். ஒரு காலத்துல நம்ம போனை வச்சிருந்தோம், இப்ப போன் நம்மள வச்சிருக்கு. நடுவர் எவ்வளவு வேதனை. பல பேர் Facebookல தாங்க நீங்க பொண்ணே பாக்குறான். நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க இல்ல இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லக்கூடாது, சரியா வராது ஜோக். அப்புறம் Facebookனே வச்சுக்கோங்க. சரி, Facebookல தான் பல பேர் பொண்ணே பாக்குறான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், Facebookல பொண்ணு பாருங்க, அதுக்கு முன்னாடி Facebookல இருக்கிறதெல்லாம் பொண்ணான்னு ஒரு தடவை பாருங்க. நீங்க கீர்த்தி சுரேஷ் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கொல்லங்குடி கருப்பாயிட்ட கடலை போட்டுட்டு இருப்பீங்க.
அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பையன் Facebookல மெசஞ்சர்ல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். சரி. இந்த உலகமே அழிய போகுது. ஆ. இன்னொன்னு விட்டனே. அதுக்கு முன்னால ஒரு நியூஸ் வந்துச்சு. சரி. உலகம் அழிய போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் மெசேஜே அனுப்பிச்சான். சரி. நான் கரெக்டா எடிட் பண்ணிடுவேன். இந்த உலகமே அழிய போகுது, என் மனசுல இருக்கிற ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்றேன், சொல்லு, ஐ லவ் யூ அப்படின்னா. அதுக்கு அவ ஒரு ரிப்ளை போட்டா, இந்த உலகமே அழிய போகுது, நானும் என் மனசுல இருக்கிற ரகசியத்தை சொல்றேன், நான் பொம்பளையே இல்லடா ஆம்பளைன்னா. கடைசி யாரு பொண்ணு யாரு பையன் யாருன்னு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்காங்களே Facebookல. இன்னைக்கு காலையில ஒருத்தன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் சார். காலையில ஒரு லிங்க் அனுப்பிச்சான். தயவு செய்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரும் தேவையற்ற லிங்குகளை அழுத்த வேண்டாம். ஆமாம், சைபர் கிரைம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாம், ஏன் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை அழுத்தவும். என்ன புரியலையா? முடிஞ்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரோஹிணி சிரிச்சிச்சு, அவ்வளவுதான். என்னுடைய நகைச்சுவை திருக்குறள் மாதிரி 1.5 வரைக்கும் மேல இருக்காது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் நடுவர்களே. அவன 1.5 அடி தானா? அவனும் என் ஃப்ரெண்டு தான். அவனும் நானும் போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். சரி. செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணி, நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்லடா, அதை அமுச்சு வைடான்னு. சரி. அதுக்கு அவன் சொன்னா, அந்த செல்ஃபில என்னை விட நீ கொஞ்சம் அழகா இருந்த, அதனால அதை அப்பவே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா. எவ்வளவு மோசமா இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் சார் எனக்கு. அவன் 2 வீலர் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தான். சரி. ஏறா வண்டியிலன்னா ஏர்னே மெயின் ரோட்ல ஹை ஸ்பீட்ல 2 வீலரை ஓட்டு போனாங்க. நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்டா இவ்வளவு வேகமா வந்த, வண்டியில ஏற சொன்ன ஏர்னே, இவ்வளவு வேகமா ஓட்டு போறியே, எங்கடா போற அப்படின்னு கேக்குறேன். எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு, அதனால அந்த வண்டியை நேர போய் ஒரு தண்ணி லாரியில விட போறேன் அப்படின்னா. அதுக்கு அவன் தனியா போக வேண்டியதானே சார். எதுவும் சார் என்ன ஏத்தணும்?